Students, applications of matrices are determined. Exercise 1.7 second sum. Determine the value of lambda for which of the following system of the equation is x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus lambda z equal to 0, 2x plus y plus 2z equal to 0. ஓகேங்களா, given the homogeneous equation கொடுத்துட்டாங்க. இந்த homogeneous equationல மேட்ரிக்ஸ்ல ஃபுல்லாக வந்து நான் நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். Solution first, the given system of the linear equation homogeneous equation is ஓகேங்களா, அதாவது ax equal to b ஃபார்மேட்டில் எழுதணும். a matrices is x ஓட கோஎஃபிஷியன்ட், y ஓட கோஎஃபிஷியன்ட் and z ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ 1 1 3 and 4 3 lambda is 2 1 2 is x matrix is x y and z, b matrix is எல்லாமே நமக்கு 0 தான். ஓகேங்களா, இப்போ நான் R2 சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 மேட்ரிக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா R2 - 4 ஆகும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் எழுது. ஆர்குமெண்ட் ஆஃப் AB matrix is ஓகேங்களா, ஆர்குமெண்ட் ஆஃப் AB matrix எப்படி இருந்தால் 1 1 3 and 0 4 3 lambda and 0 2 1 2 0. ஓகேங்களா, இப்போ R2 சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 - 4 R1 next R3 also change it R3 - 2 R1. ஓகேங்களா, ஏன்னா வந்து டைனலில் 0 கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி பண்ணும்போது எனக்கு மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 1 3 and 0 அப்படி வந்துடும். இங்கே வந்து R2 - 4 அப்போ 4 - 4 is 0 next 3 - 4 is -1 lambda - 3 4 is 12 ஸோ lambda - 12 இங்கே 0 next R3 - 2 அப்போ 2 - 2 is 0 1 - 2 is -1 இங்கே வந்து 2 இருக்கா 2 - 6 is 2 - 6 is -4 இங்கே 0. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டைனல் 0 கொண்டு வரணும். ஸோ நான் R2 இன்டர்சேஞ்ச் R3யும் R2யும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 and R2 ஏன்னா எனக்கு லாம்டாவோட வேல்யூ வந்து இங்கே இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 இன்டர்சேஞ்ச் R2 பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போ R3 R2வையும் R2 வந்து R3யும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்து 1 1 3 0, செகண்ட் ரோ வந்து 0 -1 -4 0, தேர்ட் ரோ இஸ் 0 -1 lambda - 12 0. ஓகேங்களா, இப்போ வந்து டைனல் 0 கொண்டு வரணும். ஸோ நான் வந்து R3யை மறுபடியும் சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 சேஞ்ச் பண்ணும்போது R3 - R2. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும் 1 1 3 0, செகண்ட் ரோவும் அப்படியே வந்துடும் 0 -1 -4 0, தேர்ட் ரோ வந்து 0 0 lambda -12 -4னா +2 +4 ஆகிடும். ஸோ lambda -80 இங்கே 0 ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். யூனிக் சொல்யூஷன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால், அதாவது சொல்யூஷன் வந்து lambda ஈக்குவல் நம்ம 8 எடுத்தோன்னா நான் வந்துடும் ரேங்க் ஆஃப் A வந்து 2 வந்துடும். ஆர்குமெண்ட் ஆஃப் AB மேட்ரிக்ஸ் ஆல்சோ 2 வந்துடும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாம்டா வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு 8 இருந்தால் மட்டும்தான் இப்படி எடுக்க முடியும். ஸோ லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 8 இருந்தால் ரேங்க் ஆஃப் A மேட்ரிக்ஸ் 3 இருக்கும். ஆர்குமெண்ட் ஆஃப் AB மேட்ரிக்ஸ் ஆல்சோ 3 வரும். ஸோ ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் AB மேட்ரிக்ஸ் இஸ் 3. அப்போ எனக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேங்களா, அதாவது x = 0 y = 0 z = 0. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 8 இருந்தால் மட்டும்தான் இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ட்ரிவியல் சொல்யூஷனாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி எடுக்கணும்னா லாம்டா வந்து ஈக்குவல் டு 8 இருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து யூனிக் சொல்யூஷனுக்கு லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 8 அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு 8ன்னு எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ லாம்டா வந்து 8 எடுத்தோன்னா லாம்டா லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ எனக்கு ரேங்க் ஆஃப் A மேட்ரிக்ஸ் 2 கிடைக்கும். ஆர்குமெண்ட் ஆஃப் AB மேட்ரிக்ஸ் ஆல்சோ 2 கிடைக்கும். ஸோ எனக்கு ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் AB மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ 2. அதாவது எனக்கு 3 3 மேட்ரிக்ஸை விட கம்மியாக தான் கிடைக்குது. அப்போ இட் ஹேஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேங்களா, ட்ரிவியல் சொல்யூஷன்னா எனக்கு 3 மேட்ரிக்ஸுமே கிடைக்கணும். ஸோ எனக்கு வந்து 2 தான் கிடைச்சிருக்கு. அப்போ இட் ஹேஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.